வணக்கம். நான் ஸ்ரீதரன் பேசுறேன் வெல்த் லாடர்ல இருந்து. இன்னைக்கு அந்த அவசர கால நிதி, அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஸோ பொதுவா இந்த அவசர கால நிதி எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது எந்த சமயத்துல உதவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா இன்னைக்கு எல்லாருமே நம்ம ஒரு பிரைவேட் கம்பெனிஸ்ல ஒரு இதுலதான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால எப்ப வேணாலும் நம்ம வேலையை விட்டு வேற வேலைக்கு போவோம். அதை தவிர ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது என்னைக்கு வேணாலும் எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். மூணாவது பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வேலையை நம்ம விட்டுடுறோம், அடுத்த வேலைக்கு போறோம் அப்படின்னா தெர் இஸ் அ கேப் விழும். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா உங்களோட மாதாந்திர செலவுகள், அதாவது உங்களோட குழந்தைங்களோட படிப்பு செலவா இருக்கட்டும், இல்ல வீட்டு செலவா இருக்கட்டும், இல்ல உங்களோட இஎம்ஐ நீங்க கட்டுறீங்க, ஹோம் லோனோ இல்ல கார் லோனோ, அந்த மாதிரி இஎம்ஐ எதுவுமே ஸ்டாப் ஆகாது. அது மாசம் மாசம் நம்ம பே பண்ணிட்டு தான் இருக்கணும். இல்ல அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஒரு சிபில் ஸ்கோர்ல ஒரு ஒரு நெகட்டிவ் மார்க் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால அது எல்லாமே நம்ம கண்டினியூ பண்ற சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் அந்த ஒரு அவசர கால நிதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா கருதப்படுது. எவ்வளவு ஒரு அவசர கால நிதி வச்சிருக்கலாம் ஒரு தனிநபர் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குறைந்தபட்சம் 6 மாத செலவுகள், அவங்களோட வீட்டு செலவுகள் எவ்வளவோ அதுல குறைந்தபட்சம் 6 மாதத்துல இருந்து அதிகபட்சம் 3 வருஷம் வரைக்கும், அதாவது 3 வருஷத்துக்கு உண்டான செலவுகளை நம்ம எமர்ஜென்சி ஃபண்டா வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் என்ன மாதிரி வச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, பொதுவா இன்னைக்கு எல்லாருமே என்கிட்ட தங்கம் இருக்கு, ஜுவல்லரி இருக்கு, அதை நான் எமர்ஜென்சி ஃபண்டா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு பொதுவான கருத்தா எல்லாரோட மனதிலையும் இருக்கு. பட் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரியை அடமானம் வைக்கும் பொழுது அதுக்கு உண்டான நீங்க வட்டியை கட்டுவீங்க. ஒரு வட்டியை கட்டுறது அப்படிங்கிறது ஒரு ஒரு கூடுதல் செலவுல வந்துடும். அது ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்ப லேட்டஸ்டா ஆர்பிஐ கொடுத்திருக்கிற ரூல் படி பாத்தீங்கன்னா 11 மாசம் வரைக்கும் தான் நீங்க ஒரு 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 நகையை அடமானம் வைக்க முடியும். 11 மாதத்துக்கு அப்புறம் நீங்க திருப்பியும் அந்த நகையை எடுத்துட்டு திருப்பி அடமானம் வைக்கணும். ஸோ அப்ப 11 மாசத்துக்குள்ள நீங்க எவ்வளவு நகையை அடமானம் வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த ஈக்குவலன்ட் மணியை நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த பணத்தை அரேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அதனால தங்கம் ஒரு சிறந்த ஒரு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டா கருதப்படலாமா அப்படின்னா முடியாது அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. அதுக்கப்புறம் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை எதுல நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் என்னைக்கு வேணாலும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதனால ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை ஒரு லிக்விட் ஃபண்ட்லயோ இல்ல மணி மார்க்கெட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெட் ஃபண்ட்ஸ்ல நம்ம சொல்லுவோம். அதாவது கடன் சார்ந்த முதலீடுகள், மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள்ல முதலீடு பண்ணலாம். இதை நம்ம ஒரு நாள்லயே நம்ம லிக்விடேட் பண்ணிக்க முடியும். இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா உங்களோட வங்கிகள்ல ஒரு ஒரு குறுகிய கால வைப்பு நிதியா மட்டும் வச்சிருந்தாலே போறோம். ஸோ குறுகிய கால வைப்பு நிதிக்கு வட்டி விகிதம் கம்மியா இருந்தாலும் நம்மளோட குறிக்கோள் என்ன அப்படின்னா, பணம் என்னைக்கு நம்ம வேணுமோ அன்னைக்கு எடுத்துக்கிற மாதிரி நிலைமையில இருக்கக்கூடியதுதான் ஒரு அவசர கால நிதி அப்படின்னு சொல்றதுனால, ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் இல்ல ஒரு குறுகிய கால வைப்பு நிதியிலயும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை வச்சிருக்கிறது தான் மிகவும் நல்லது.